நாள் தேவன் முன்குறித்த நாள், ஏதோ திடீரென ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாள் கிடையாது. நாங்கள் எல்லாரும் நாங்கள் நினைத்தோம் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் என்றல்ல, தேவன் நம்மை இந்த இடத்திற்கு வரும்படி அவர் தான் இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். எனவே அந்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி நம் மத்தியிலே கிளையை நறுக்குவாராக, நம் மத்தியிலே கடையை கொடுக்குவாராக. அவர் அப்படி செய்தாராயிருந்தால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் செழிப்பானதாயும், நம்முடைய வாழ்க்கை கனி நிறைந்ததாயும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்ததாயும் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. எனவே ஒரு விஷயம் நான் ஜெபித்துக் கொள்கிறேன். நாம் எல்லாருமாய் தலைகளை சாய்ந்து தேவனுடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய அருமை ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசுவாராக. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தந்து எங்களிலே அன்பு கூர்ந்தவர். ஆண்டவரே, நாங்கள் தேவனற்றவர்களாய் இருந்த நேரத்திலே எங்களை தேடி வந்து மீட்டவர். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே பரலோக ராட்சியத்திற்கு நாங்கள் தகுதி அடையும்படியாய் அனுதினம் எங்களை ஆண்டவரே கிளைகளை நறுக்கி எங்கள் கடைகளை பிடுங்கி எங்களை தயார் செய்கிற தேவனாயிருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த மத்தியான வேளையிலே ஆண்டவர் எங்களோடு இடைப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரை பேசும்படியாய் உம்முடைய ஜனங்கள் மத்தியில் நிற்கிற என்னை நீர் மறைத்து ஆண்டவரை நீர் வழிபடும்படியாய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, பலவீனங்களை நீக்கி போடுகிறவர் எங்கள் தேவன் ஒருவராய் இருக்கிறபடியினால் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இந்த நாளிலே எங்களோடு இடைப்படும். நாங்கள் எதை சேர்த்துக் கொள்ள வேண்டும், எதை ஆண்டவரை எங்களிடத்திலிருந்து விலக்க வேண்டும், ஆண்டவரை எப்படி நாங்கள் ஜீவனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்றுத்தரபடியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய ஆவியானவர் அதற்கு உதவி செய்வாராக. தகப்பனே, தேவ சிந்தையை எங்கள் மத்தியிலே வையும். ஆண்டவரே, கர்த்தாவே, நடக்கவிருப்பதையும் நடந்ததையும் நினைத்து உம்முடைய சமூகத்தை ருசிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே பலவீனங்களை கொடுக்கிறதான எல்லா பொல்லாத வல்லமைகளையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிறைப்பிடிக்கிறோம். சத்துருவனுடைய எல்லா செயல்களும் திட்டங்களும் நாசமோசமாய் போகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, தகப்பன் இந்த நாளை ஆசீர்வதித்துதாரும் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் எங்கள் அருமை ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மன்றாடுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். அருமையானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நம் மத்தியிலே நிச்சயமாய் நமக்கு வேண்டாமல் இருக்கிற கலைகளை கொடுக்குவாராக. நமக்கு நம் மத்தியிலே இடையூறை உண்டு பண்ணுகிற கிளைகளை நறுக்கி போடுவாராக. தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவரிடத்திலே உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று ஒரு விசுவாச பிரமாணத்தை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. எனவே நாங்கள் இந்த இடத்திலே தேவனை தேடி வந்திருக்கிறோம். நமக்கு தெரியும், நாம் தேடுகின்ற அவர் உண்டு. அதனால் தான் நாம் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவரிடத்திலே நாம் சேரும் போது அவர் நமக்கு பலன் தருகிறவர் என்பதை நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் நாட்களிலே அநேகமாய் அறிந்திருக்கிறோம். நமக்கு செய்ததை அறிந்திருக்கிறோம், நம்முடைய சக சகோதரர்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே ஜீவிக்கிறதான கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் மத்தியிலே செய்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே நாங்கள் இந்த நாளிலே நாம் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை தேவனிடத்தை கேட்கும்படியாய் நாங்கள் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 85:12 வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 85:12 வசனம். 724 பழையற்பாடு. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று இந்த வேத பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம். எல்லாரும் எடுத்துவீர்கள் நம்புகிறேன். சங்கீதம் 85:12 அங்கே சொல்லப்படுகிறது. அந்த 12வது வசனத்திலே கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். இந்த வார்த்தையை நாங்கள் இந்த வருஷத்திலே அநேகம் தரம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அநேகம் நம்மிடத்திலே நம்முடைய ஆராதனைகள் நடத்த வருகின்ற போதும், உபாச கூட்டங்களை நடத்த வருகின்ற போதும், நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக் கொள்ளும் போதும் இந்த வார்த்தையை சொல்லி ஒருவரை ஒருவர் பலப்படுத்தி இருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். முந்த நாள், அதாவது வெள்ளிக்கிழமை மாலை நேரத்திலே நான் சோலையில் சோரோட வீட்டிலே போகின்ற வழியிலே அங்கேயும் இந்த வார்த்தை லைட்டை போடுகிற அந்த பட்டனுக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்ததை பேரினால் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி அவர் அந்த வார்த்தையை நேசிக்கிறார். காரணம் என்னவென்றால் எல்லாருக்கும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு விருப்பமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே இந்த ஆசீர்வாதத்தை எல்லாரும் தான் விரும்புகிறார்கள். அதற்கு போகும்போது நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1:17.
யாக்கோபு 1:17. 318 புதிய ஏற்பாடு. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகள் பரத்திலிருந்து உண்டாகி அது சோதிகளின் பிதாவினிடத்திலே இருந்து இறங்கி வருகிறது என்று இந்த வேத பகுதி சொல்கிறது. நாங்கள் முதல் வாசித்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் மாத்திரம்தான் நன்மையானதை தர முடியும். கர்த்தர் நன்மையானதை தருவார், இது நம்முடைய தேசமும் நம்முடைய பலனை தருவது. அப்போ இங்கே நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த இரண்டு வார்த்தைகள் மத்தியிலும் நன்மையானது என்கின்ற ஒரு சொல் அங்கே வருகிறது. அந்த நன்மையானது என்று சொல்லும்போது அது ஒரு நமக்கு சாதகமான காரியம், அதாவது நாங்கள் விரும்புகிறது அல்லது ஆசீர்வாதமான காரியம் என்று அங்கே பொருட்படுகிறது. இந்த நன்மையால் நிறையப்பட்டதான ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை இன்று கர்த்தரை அறிந்து கொண்ட நாமும் எதிர்பார்க்கிறோம். கர்த்தரை தெரியாதபடிக்கு உலக பிரகாரமாய் தங்களுடைய ஆசார முறையிலே வாழுகிற மக்களும் அதை விரும்புகிறார்கள். எனவே இந்த இருசாராரம் என்னத்தை விரும்புகிறார்கள்? நன்மையான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவனம் நாம் செய்ய வேண்டும். யாருமே விரும்புகிறதில்லை நான் தரித்திரனாய் இருக்க வேண்டும், அனைதினமும் நான் பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டும் என்று யாருமே விரும்ப மாட்டார்கள். அதனாலே எல்லாருக்கும் ஒரு மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் ஒரு விருப்பம், நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நான் ஒரு நன்மையால் நிறையப்பட்ட ஜீவனம் பண்ண வேண்டும் என்பது மனிதனுடைய விருப்பமாய் இருக்கிறது. இந்த இரண்டு சாராரும் அந்த காரியத்தை விரும்பினாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லது கர்த்தரால் அறியப்பட்ட கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரமே இந்த நன்மையால் நிறைந்த ஒரு ஜீவனத்தை செய்ய முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அப்படித்தான் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள். காரணம் ஏனென்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, நன்மையை தருகிறவர் கர்த்தர். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பரத்திலேயும் உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அப்படியான கர்த்தர் என்கின்றவரை அறிந்தவர்கள் நாங்கள் மாத்திரம்தான். மற்ற ஜனங்களுக்கு கர்த்தர் யார் என்று சொல்லி தெரியாது. அதனால்தான் அவர்கள் அங்கும் இங்கும் ஓடி தெரிகிறார்கள். அறிந்த நாம் பெற்றுக்கொள்கிறது இந்த வார்த்தையின்படி நிச்சயம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படியானால் நாம் தான் நன்மையால் நிறைந்த ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு வாழ்வதற்கு அநேக சந்தர்ப்பம் நிறைந்தவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நடைமுறை வாழ்க்கைகளை பார்த்தால் காரியம் மாறுதலாய் தான் தென்படுகிறது. என்ன நடக்கிறது? கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் வானமும் பூமியும் அவருடைய நிறைவால் இருக்கிறது. தேவன் தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். ஆனால் அவரை ஆராதித்து அவரை நமஸ்கரித்து அவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற நம்மத்திலே அநேகம் தரம் இந்த நன்மையை பார்க்க முடியவில்லை. நாம் நன்மையை நோக்கினவர்களாகவே இருக்கிறோம். நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு நம்மால் முடிகிறதில்லை. அப்படியானால் எங்கே இது ஒரு விலை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மையை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளும்? நமக்கு கொண்டு தெரிந்துவிட்டது நன்மை பரத்திலே இருந்துதான் வருகிறது. பரலோகம் கர்த்தர் என்கிற காரியங்களை தெரிந்த கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். இந்த நன்மையை பெற்றுக் கொள்ளுவதற்கு வழியை அவர் நாம் வைத்திருக்கிறார். அப்படியான இந்த நன்மையை நாம் எப்படி பெற்றுக் கொள்வது என்கின்றதற்கான ஒரு காரியத்தை இந்த நாளிலே பார்க்க போகிறோம். ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், தனிப்பட்ட வாழ்விலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே சபையிலும் சரி நன்மை ஆன ஒரு காரியம் உண்டாகவில்லை என்று சொன்னால் அதற்கு ஒரு விதத்தில் நாம் தனிப்பட்டவர் காரணம். நீங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே அதுக்கு காரணமாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நன்மையா தருகிறவர் தேவன், அந்த நன்மையை பெற்றுக் கொள்ள முடியவில்லையே. அப்படியானால் எங்கேயோ ஒரு இடத்துல என்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று சரி செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு காரியம் மறைந்திருக்கிறது. நாம் நம்மை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவ சமூகத்திலே நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் மிக இலகுவாக அந்த ஆசீர்வாதத்தை அந்த நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, வானம் பூமி தேவனுடைய நிறைவினால் இருக்கிறது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொல்லுகிறார். எல்லாம் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று அவருக்கு ஒரு பெயர். அப்படியா இருக்கும் போது கர்த்தரை அறிந்த பிள்ளைகளாகி நாம் ஏன் தரித்திரராய் வாழ வேண்டும்? என்னுடைய கேள்வி அது. எப்படியாய்தான் இந்த பிரசங்கம் எனக்கு ஆரம்பமான ஆண்டவரே, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். நம்மிடத்திலே எப்படியான நிறைவு காணப்படவில்லையே. இந்த வருஷம் ஆரம்பத்திலேயும் சரி, அந்த வருஷத்தின் கடைசியாக நடந்த உபவாச கூட்டத்திலும் சரி, இந்த
இந்த வார்த்தை மிகவும் ஆணித்தரமாய் நமத்தில் இடைப்பட்டது. அங்கேயும் நமக்கு சொல்லப்பட்டது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் தான். கர்த்தர் இடரை கொண்டு வந்து தருவார் என்று அங்கே வாக்கு கொடுக்கப்படவில்லை. தேவன் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார். அந்த வழியை நாம் தான் கண்டுபிடித்து நாம் நம்மை சரி செய்கிற வேளையில தேவன் நமக்கு உதவி செய்வார். நாம் இங்கே ஆராய்கிறது என்று சொல்லும் போது எங்கே விடை உள்ளது என்னுடைய வாழ்க்கையிலே என்று பார்க்கலாம். எதை நான் விட வேண்டும் என்று பார்க்கலாம். எதை நான் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கலாம். எதை நான் செய்யக்கூடாது அல்லது எதை நாம் செய்ய வேண்டும் என்று கூட நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கலாம். வேதத்தை வெளிச்சத்திலே நாம் நம்மை ஆராய்கிற வேளையிலே, சிவ தியானங்களிலே நாம் நம்மை ஆராய்கிற வேளையிலே நிச்சயமாய் நம்முடைய தெய்வம் பேசுகிற தெய்வம். அவர் சொல்லும் போது நான் பேசாத ஒரு காரியத்தை நாங்கள் வழிபட இங்கே வரவில்லை. நாம் பேசுகிற கதைக்கிற நம்முடைய சத்தத்தை கேட்கிற உணர்வுள்ள நம்மை போல் சகல விதத்திலும் பாடுபட்டு பாவமில்லாத ஒரு உன்னதமான தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். எனவே நாம் கேட்டால் தேவன் நிச்சயமாய் சொல்லித் தருவார். நீ எங்கே எதை விட வேண்டும், எதை நீ சேர்த்துக் கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறது தேவன் நிச்சயமாய் நமக்கு சொல்லித் தருவார். காரணம் பாருங்கள், சில மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய மனைவி ஒரு காரியத்தை சொன்னார்கள். அவரோடு கூட படிக்கிறதான ஒரு இஸ்லாமிய பெண், மிகவும் வாலிப பெண், அதாவது வயதிலே குறைந்தவள், திருமணமானவள். அந்த பெண் அவள் அந்த பாடசாலைக்கு வருகிற வேளையில மனைவியோடு அந்த ஒரு வருஷம் ஆப்ரேட்டிங் செய்தார்கள். அப்போ பாடசாலைக்கு படிக்க வரும்போது அந்த அவள் இளம் பெண்ணா இருந்தபடியினால், திருமணமானபடியினால் அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை. அவள் எப்பொழுது வந்தால் தாமதமாய் வருவாள். சில வேளை ஏழையாய் வந்தவள் திடீரென்று முறையிடையில் எழுப்பி போய்விடுவாள். வகுப்பு நடந்து கொண்டிருக்கும், திடீரென நடந்து கொண்டு போவாள். இப்படி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் மறைந்திருந்தது, ஒரு பிரச்சனை. அதாவது அந்த மக்கள் மத்தியிலே தன்னை அடக்கிக் கொள்ள முடியாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையிலே அப்படியான ஒரு சம்பவம் இருந்ததுதான். ஒரு நாள் திடீரென என்ன செய்தாள் என்று சொன்னால், அந்த இளம்பெண் அவளை எல்லாரும் விட்டு பார்க்கபடியா இந்த வகுப்பறையில் இருக்கிறவர்கள் அவள் வந்திருந்தாள். அந்த விட்டு பார்க்கிற காரியம் என்னவென்றால், அவள் இஸ்லாமிய பெண்ணாய் இருந்தபடியினால் அவள் முக்காடிட்டு வந்திருந்தாள். இது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனால் இதற்குள்ளே நான் அறிந்து கொண்ட ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவள் இளம்பெண், திருமணமானவள், அவளுக்கு பிரச்சனை. அவள் அதுக்கு முதலாவது முக்காடிடாதவள். திடீரென ஒரு நாள் முக்காடிட்டு வந்த உடனே அங்கே இருந்த எல்லா அவளுடைய சக கிளாஸ்மேட், அவங்களுடைய வகுப்பு பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்தார்கள், உடனே போய் அவளை கிடந்து, என்ன நடந்தது உனக்கு, நீதான் அந்த எப்படியாய் வருவியே, நல்ல அழகா இருந்தா இன்று எல்லாமே மூடி கட்டி வந்திருக்கிறாய் என்கிறது. நாம் உண்மை உள்ளவர்கள் தானா? பிதா சொல்லுகிறதான, பிதாவிடத்திலே இருந்து இறங்கி வருகிறதான அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளும்படியான அந்த அந்த அளவுக்கான உண்மை நம்மிடத்திலே இருக்கிறதா என்கிறது ஒரு கேள்வி. எனவே அந்த கேள்விக்குத்தான் நாம் இந்த நாளில் பதில் காண போகிறோம். ஆண்டவரை நாம் எதை செய்ய வேண்டும், தேவனிடத்திலே கேட்கவில்லை, நம்முடைய ஆண்டவர் அதை சொல்லித் தருவார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். தேவனுடைய வீடு என்று சொல்லும் போது 1 கொரிந்தியர் 3:16-17 வாசி. தேவனுடைய வீடு. புதிய ஏற்பாடு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்கு வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்படியானால் நாம் தனிப்பட்ட முறையிலே ஒரு தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம். மனிதன் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு வீடு. இந்த வேத போது நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்கு வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். ஆலயம் என்பதோடு தேவனுடைய வீட்டிலே நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணுகிற வேளையிலே நாம் அப்படின்னா தேவனுக்கு ஒரு வீடு. இந்த வீட்டிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். இந்த வீடு பரிசுத்தத்திலே உண்மையாக இருக்க வேண்டும். இந்த வீடு உண்மையாலே நிறைந்திருக்க வேண்டும். இந்த வீடு தேவ அபிஷேகத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும். இந்த வீடு
கண்களின் காட்சியிலே நடக்க முடியாது. இந்த வீடு நெஞ்சின் மடியிலே போக முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கண்களின் காட்சியிலும் நெஞ்சின் மடியில் நடந்தாயிருந்தால் நியாயத்துக்கு நாளிலே நான் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொல்லி. அப்படியான நாம் தனிப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய வீடாக இருக்கிறோம், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயம் தேவனிடத்தில் இருந்து நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு, ஆரோக்கியமாய் வாழுகிறதற்கு, ஆசீர்வாதமாய் வாழுகிறதற்கு அங்கே உண்மை என்கின்ற காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். தேவனுடைய ஆலயமாகிய தனிப்பட்ட ரீதியில் இருக்கின்ற மனிதன் உண்மையாய் இருக்க வேண்டும். எதிலெல்லாம் உண்மையாய் இருக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியத்திலே, தேவனோடு தனிப்பட்ட உறவிலே உண்மையாய் இருக்கிறோமா? வெளியிடங்களுக்கு போகும்போது, பிற மக்கள் மத்தியிலே செல்லும் போது என்ன சொல்லுகிறார்கள்? எங்களை பார்த்து, இவரை பார்த்து இவர் தேவனுடைய மனிதன் என்று சொல்லுகிறார்கள். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று வேத புத்தகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். எங்களை பார்த்து அப்படி சொல்லுகிறார்களா? இல்லை என்று சொன்னால் நமக்கு சிலவளை சுவிசேஷம் சொல்லுகிறார்களா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா ஆசீர்வாதங்களும் அங்கே ஒரு காரியத்துக்கு பின்னால் தான் வருகிறது. நமக்கு இந்த உலகத்திலே இலவசமான ஒன்று ரட்சிப்பு மாத்திரம்தான். மீதியான எந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் இருந்தாலும் அதுக்கு ஒரு நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிபந்தனை நான் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை நான் எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஆசீர்வாதத்தை விரும்புகிற ஒரு மக்கள். ஏன்? நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். நாம் வணங்குகிற கர்த்தருடையதுதான் இந்த வானமும் பூமி, வெள்ளியும் பொன்னும் அவருடைய. எனவே நாம் அவரிடத்தில் இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு தான் முதல் படியை பார்க்கிறோம். தேவனுடைய வீடு எங்கும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையிலே தேவனுடைய மனிதன் ஒரு தேவனால் ரட்சிக்கப்பட்டு தேவ அபிஷேகம் பெற்ற பிள்ளை, தேவனுடைய வீடு, அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார். அங்கே தேவனுக்கு புறம்பான, தேவனை துக்கப்படுத்துகிற, தேவனை வருத்தப்படுகிறதான ஒரு காரியம் இருக்குமா இருந்தால் எப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும்? நாம் கூட உலக பிரகாரமாய் இந்த கிளாஸ் அசுத்தமாக இருந்தால் இதற்கிடையே தண்ணியை கொண்டு வந்து இங்கே இறக்க வைக்க மாட்டார். இதை கழுவி சுத்தம் பண்ணின பிறகுதான் நாம் அதிலே தண்ணி கொடுப்போம். அந்த அப்படியான ஒரு சில அறிவு நமக்கு உண்டு. இது அழுக்காக இருந்தால், அசிங்கமாக இருந்தால் இதற்கிடையே தண்ணியை கொண்டு வந்து வைக்க மாட்டார்கள். வைத்தவரை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? அப்படி வைக்கிறது. எனவே இந்த பாத்திரம், தனி மனிதனாகிய ஒரு மனிதனுடைய பாத்திரம் சரியாக இருக்கும். சரியாக இருக்கிறதுங்கிறது சும்மா லேசான காரியம். அதற்கு நாம் தான் முயற்சி பண்ண வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் கேட்க வேண்டும். அனுதினமும் நாங்கள் போராட வேண்டும். இந்த தேவனுடைய வீட்டிற்கு கண்கள் இருக்கின்றது. இது விரும்பியபடியெல்லாம் பார்க்க முடியாது. தான் விரும்புகிறது எல்லாவற்றையும் பார்க்கவும் முடியாது. நாம் தேவனால் அடைக்கப்பட்ட ஜனம், தேவனிடத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், பரலோக ராட்சியத்துக்கு என்று முன்குறிக்கப்பட்ட ஜனம். நாம் இப்போ இங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை அவர் நம்மை கொண்டு நிறைவேற்றுவதற்காக எங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. நாம் எல்லாம் அதையெல்லாம் மறந்தவர்களா? நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம், நல்லதுதான். தேவன் நன்மையானதை தர வேண்டும் என்று விரும்புகிறோம், நல்லதுதான். ஆனால் நாம் அதற்கு சரியா இருக்கிறோம் என்ற கேள்வி இந்த நாளில் எழுந்திருக்கிறோம் நம் மத்தியிலே. எனவே நாங்கள் இந்த சரீரத்துக்கு 2 கண்கள் உண்டு. இந்த கண்கள்னால் நாங்கள் விரும்பின எல்லாத்தையும் பார்க்கணும். விசேஷமாக வாலிப பிள்ளைகள், வாலிப சமுதாயம், இந்த நாட்களில் உங்களை மயக்குகிற காரியம் போதுமான அளவுக்கு இருக்கிறது. நீங்கள் வெளி உலகத்துக்கு போக தேவையில்லை, உங்களுடைய வீட்டுகளிலே அது வந்துவிட்டது. இப்பொழுது இன்டர்நெட் மூலமாக, டெலிவிஷன் மூலமாக நம்மை கலங்கப்படுகிற காரியங்கள் போதுமான அளவுக்கு இப்பொழுது நிரம்பி வருகிறது. எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளவில்லை என்றால் தேவனிடத்தில் இருந்து நீங்கள் நன்மையை பெற முடியாது. விசேஷித்த நன்மை என்னவென்றால், வாலிபன் அவன் பராக்கிரமசாலியின் கையில் இருக்கிற அம்பாதம் மாதிரி தேவனுடைய ராட்சியத்துக்கு நாங்கள் போக வேண்டும். நாம் இங்கே சும்மா ஏதோ ஒரு காரியத்துக்கு அடைத்து வைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் தேவன் வருகிற வேளையிலே எந்த நேரம் வந்தாலும் போகிறதுக்கு தயாராக இருக்க வேண்டிய ஜனம். அங்கே பரிசுத்தம் இல்லாததும் அசுத்தமும் தேவனுடைய ராட்சியத்துக்குள்ளே போக முடியாது. வாலிபர்கள் சொல்கிறவர்களே பெரியவர்களுக்கு தான். நாம் எல்லாரும் மனிதனும் பரிசுத்தத்திலே போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். சும்மா உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்வதற்காக நாங்கள் தெரிந்து கொள்ளப்படவில்லை. எனவே அந்த கண் விரும்பினதை பார்க்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க கூடாது.
அடுத்தது காலம் இருக்கிறது. இப்பொழுது விசேஷமாய் வாலிப சமுதாயத்தை நான் சொல்லுகிறேன். யாரை பார்த்தாலும் MP3 என்கிற ஒரு காரியம் அடுத்திலே தொங்குகிறது. நிச்சயமாய் நான் அறிய என்னத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று நம்முடைய சபையில் விசுவாசியாக இருந்த அருமையான ஒரு வாலிப தம்பி, அவன் MP3 வரைக்கும் முன்னம் நம்முடைய கூட்டத்திலே இருந்தவன். அவன் இந்த வாக்மன் என்கிற காரியத்திலே அன்னிதினமும் அவனுடைய காதுகளே இருக்கும். கடைசியாய் அவன் தேவ சமூகத்தை விட்டு பின்வாங்கி போகிற ஒரு நாள் வந்த போதுதான் நாம் கேள்விப்பட்டோம். அவன் அங்கே கேட்டது சினிமா பாடல். வாலிபர்களே, எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் நம் மத்தியிலே பரிசுத்தத்தை அதிகமாய் எதிர்பார்க்கிறார். எனவே நம்முடைய காதுக்குள்ளாய் போகிற காரியம் பரிசுத்தமானதாய் இருக்கட்டும். அந்த பரிசுத்தத்தை நான் கேட்கிற காரியத்திலே நாம் உண்மையாக இருப்பேன் என்று சொன்னால் நிச்சயம் தேவன் நன்மையினால் நன்மை இறப்பார். ஒரு படிப்பு காரியத்திலே பெரியவர்களாக இருக்கிறவர்கள் உங்களுடைய காரியத்திலே தேவன் நன்மையை செய்கிறதற்கு எந்த தடையும் இருக்காது. கால்கள் இரண்டு உள்ளது ஒரு தேவனுடைய ஆலயத்திற்கு. இந்த கால் தான் விரும்பின இடத்துக்கு போக முடியாது. இன்று பெற்றோர்கள் வீட்டிலே இல்லை என்று சொன்னால் நாம் எங்கே போகிறோம்? இல்லை என்று சொன்னால் நான் பாடசாலை செல்கிறேன் என்று சொல்லி நாம் எங்கே போகிறோம்? இன்று கொஞ்சம் வெயிலாக இருக்கிறது என்று சொல்லி மாலை நேரத்தில் நாம் எங்கே போகிறோம் என்கிறதை உங்களுடைய காரியத்தில் நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் நிச்சயமாய் தேவனுடைய வாழ்க்கையிலே நன்மையை தருகிறதற்கு எந்த தடையும் இல்லை. எனக்கு ஒரு இந்த ஆதங்கம், இந்த பட்டணத்திலே நாங்கள் 10 வருடமா தேவன் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். நம்மா எந்த பிரயோசனம் இல்லை. ஜனங்கள் அழிந்து கொண்டு போகிறார். ஒரு மனிதனை நாங்கள் திருப்பவில்லை. பட்டணம் 10வது வருட நிறைவு நாளை நாங்கள் வருகிற வருஷத்திலே கொண்டாட போகிறோம். என்னத்தை பெருசாய் சாதித்து விட்டோம் தேவனுக்கு சொல்லி நாம் நமக்குள்ள அசுத்தத்தை வாங்கிட்டு அருவருப்பை பார்க்கிறவர்களா, பொல்லாமை நடப்பிக்கிறதுக்கு விரைந்து ஓடுகிற கால்களை உடையவர்களாக இருக்கிறோம். எனவே நாங்கள் நம்மை தேவனுடைய வீட்டு எங்கும் மோசே பரிசுத்தமாக இருந்தது போல நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நம்மை உண்ணுகிற வழிகளை நாம் நம்மை விட்டுக் கொடுக்க பிரயாசப்படுவோம். இருதயம் என்று ஒன்று ஒரு காரியம் இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு உண்டு. அங்கே இந்த இருதயத்திலே எதையெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் சிலவற்றை கேள்விப்படுகிறேன். நம்ம தீரை அல்ல, பரந்த வட்டமாக நாம் இப்பொழுதுதான் தொடர்பு கொள்ள சாதனைகள் அதிகமாக இருக்கிறபடினால் நாம் கேள்விப்படுகிறோம். சமீபத்தில் கூட கேட்டுப்பட்ட கிறிஸ்தவ குடும்பத்திலே நடந்த அலங்கோலம், வாலிப பிள்ளைகள் மத்தியிலே நடந்த அருவருப்பு. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியுமா? நம்முடைய சபையிலே தேவன் ஆத்துமாக்களை கொண்டு வந்து தர முடியுமா? நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகும்படியாய் தெரிந்து கொண்ட ஜனங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பாதாளத்துக்கு நேராய் அடி வைத்துக் கொடுக்கிற ஒரு அபாயகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கை நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய சிறிய அனுபவத்திலே நான் சொல்லியிருக்கிறேன். இதை சொல்லிக் கொண்டிருப்பது நான் ஏதோ எல்லாவற்றிலும் முற்றும் திறந்த முனிவர் கிடையாது. நாங்கள் போராடுகிறோம், நாங்களும் போராடுகிறோம். அனிதினம் விசுவாச நேரடியாய் கடந்த வாரத்திலே யுத்தம் பண்ண பார்த்தேன். எனக்கு நேராய் அவனுடைய அம்பு திருப்பப்பட்டிருக்கிறதை நான் பார்த்தேன். அதனால் தான் நான் பயிராக்கிக் கொண்டு சொல்லுகிறேன். நாம் பரிசுத்தத்துக்கு தேவன் விரும்புகிற உண்மையிலே நாங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த தேவனுடைய வீடு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. இப்படியான நிலை இருந்தால் கர்த்தர் எப்படி நன்மையானதை தருவார்? அருமையானவர்களே, தனிப்பட்ட வாழ்வில் உண்மையாக இருப்பது என்பது இலகுவான ஒரு காரியம் அல்ல. நாங்கள் வாசிக்க கேட்போம். யாக்கோபு 3:2. புதிய ஏற்பாடு. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். இது உண்மையான ஒரு உண்மை. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறவர்கள். அப்படியானால் இதையும் வேத புத்தகத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தோம், நாம் எல்லாம் அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், கர்த்தர் உதவி செய்வார் என்று சொல்லி. ஆனால் இதே வேத புத்தகத்திலே தான் எழுதி வைத்திருக்கப்பட்டது. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறவர்கள். யாரும் இது விளக்க கிடையாது. எந்த நேரத்திலும் எந்த ஒரு மனிதனும் தவறை போகிறதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படியான ஒரு பொல்லாத உலகத்திலே இருக்கிறோம். எனவே நீதிமொழிகள் 20:9 வாசிங்கள்.
நீதிமொழிகள் 20:9 சொல்லப்படுகிறது, நாம் எல்லாம் அநேக விஷயங்களிலே தவறி போகிறவர்கள் என்று. 780 பழையப்பாடு. என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? யாரால் சொல்ல முடியும்? நான் பாவமர துப்புரவாய் இருக்கிறேன் என்று யார் சொல்லக்கூடும்? ஒரு பெரிய ஒரு கேள்வி நிற்கிறது. யாரால் சொல்லக்கூடும்? நான் நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள். முடியாத ஒன்றை நம்முடைய தலையிலே தூக்கி வைக்கிறவர்களை நாம் ஆராதித்து வருகிற ஆண்டவர் நம்மால் முடிகிறதை தான், நாம் செய்யக்கூடியதை தான் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். எனவே அப்படியானால் நாம் ஒரு இன்னொரு வசனத்தை வாசிப்போம், என்ன செய்யலாம் என்று சொல்லி. வெளிப்படுத்தல் 3:21. நான் ஏம்பொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல, நான் ஏம்பொண்டு என்னுடைய பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல, ஏம்பொழுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஏம் கொள்ளுகிறவன் எவனோ, வெற்றியான ஜீவனம் ஜீவிக்கிறவன் மாத்திரம் தானுங்க பரலோகத்துக்கு தேவனுடைய சிங்காசனத்திலே போக முடியும். அப்படியான நாங்கள் ஏதோ ஒரு போலியான வாழ்க்கை வாழ்வதை கலைக்கப்படும். நாம் ஏமுள்ள ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கிறது இந்த நாளிலே என்று தேவன் ஒன்றையும் விரிதாவாய் சொல்லுகிறவர் அல்ல. ஒருவேளை நீங்கள் வந்து உணர்த்தப்படவில்லை, எனக்கெல்லாம் ஒரு ஸ்டாப்பா இருந்துச்சு என்று சொல்லலாம். எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. காரணம், எனக்கு தெரியும், ஒரு வாரத்தை நான் தேவனுடைய சமூகத்திலே கொடுத்திருக்கிறேன். இந்த காரியத்துக்காக தேவன் விரிதாவாய் ஒரு காரியத்தை சொல்லித் தருகிறவர் அல்ல. தேவன் ஒரு இப்படி எல்லாவற்றையும் உங்களை எல்லாம் வாகனம் கொண்டு ஏற்றி கூட்டி கொண்டு வைத்து ஒரு தேவையில்லாத பிரச்சனையை பேசுகிறவர் கிடையாது. இங்கே நமக்கு தேவையானதுதான். நாம் எல்லாம் ஆராய்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு தெரியும். அப்படியானால் நாம் ஏமுள்ள ஒரு ஜீவியம் ஜீவித்தால் தான் நாம் அங்கே போக முடியும். அநேக விஷயத்தை தவறுகிறோம். ஏமுள்ள ஜீவியம் செய்ய என்ன செய்யலாம்? நாம் உண்மையை தான் ஒத்துப்பட வேண்டும். ஆண்டவரே நான் இப்படித்தான் என்று சொல்லுகிற வேளையிலே தேவன் நமக்கு செய்வார். பாருங்கள், 1 யோவான் 1:9 ஆண்டவர் ஆலோசனை சொல்லி தருகிறார். 325 ஏற்பாடு. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். யார் அவர்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது நம்முடைய பாவத்தை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய ஏதாமைகளை, நாம் செய்த தவறுகளை நாம் தேவ சமூகத்திலே தேவனிடத்திலே சொல்லும் பொழுது தேவன் என்ன செய்வாராம்? அதையெல்லாம் மன்னித்து, அப்படியான ஒரு கிருபையின் காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். தேவன் நமக்கு மன்னித்து தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வார் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. பாருங்க, சங்கீதம் 32:5. சங்கீதம் 32:5. 688 பழையப்பாடு. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாவத்தின் தோஷத்தை நீ மன்னித்தீர். அதுக்கு அவர் என்ன செய்தாராம்? நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். எனவே தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் செய்கிற தவறுகள், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறி போகிறவர்கள். தவறு செய்துவிட்டேன் என்று சொல்லி இருக்கையினாலே நாங்கள் பன்றை கழிவுறது போய் விடுகிறது போல இருக்க முடியாது. நாம் எழுந்து ஓடுவதற்காக இந்த நாளிலே அருமையானவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், தாவீது ராஜாவாய் இருந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை குறித்து வேதம் சொல்லுகிற வேளையிலே அவருக்கு தேவன் அவர் அந்த காரியத்தை அறிக்கையிட்டார். அறிக்கையிட்ட வேளையிலே தேவன் சொல்லுகிறார், இந்த நாளிலும் அந்த ஒரு வலுவை வைத்திருக்கிறாரே தவிர, ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற தாவீது பட்சவளுடைய காரியத்தை தவிர அவர் பாவம் செய்யவில்லை. இந்த பட்சவளுக்கு நாங்கள் நிறைய வேத படிப்பை பார்த்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். அவர் அங்கே என்னென்ன பாவத்தை செய்தார், ஒன்றுக்கிட்டே அடங்குகிறது, 10 கட்டளை மீறிவிட்டார் என்று சொல்லி செய்திகளை கூட நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படியாக அந்த தாவீது தேவனுடைய சமூகத்திலே போய் தன்னை தாழ்த்தி மனம் திரும்பி தேவனிடத்திலே அறிக்கை செய்த வேளையிலே தேவன்
அவருடைய பாவத்தை மன்னித்து அவரை மன்னித்து அவரை மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே தாவீது செய்த புத்தியுள்ள காரியம் தேவ சமூகத்தை நாடினதை. அங்கே பாருங்கள், அவர் கேட்டதிலே பதிலே நாமும் கேட்கக்கூடிய ஒரு விசேஷித்த காரியம். சங்கீதம் 51:10 வாசி. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். இந்த இருதயம் தாங்க மகா பீடம் திருக்கும் உள்ளது. இந்த இருதயம் தான் ஒரு மனுஷனுடைய தேவன் வாசம் பண்ணுகிறதான அந்த வீடு. அதுதான் நம்மை தேவன் வாசம் பண்ண முடியாதபடிக்கு, நம்மை தேவன் ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு மகா பீடத்தில் இருக்கும் உள்ளது. அதனால்தான் அவர்கள் புத்தி உள்ள காரியத்தை அனுபவப்பட்டவராய் தேவ சத்தத்துக்கு கூர்மையாய் செவியை சாய்ந்தவராய் கீழ்ப்படிமை உள்ளவராய் தேவ சமூகத்திலே போய் அவர் கேட்கிறார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிய மாட்டவர். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனும் தனக்குள்ளே தான் சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்க முடியாது. அதுதான் நான் முதலே வாங்க, யார் ஒருவன் சொல்லக்கூடிய நான் பாவம் வர கழுவினேன், நான் நடத்தி சொல்ல முடியாது, நான் எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் எல்லா அக்கிரமமும் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அதனால்தான் நாம் என்ன செய்யணும், தேவனிடத்திலே இந்த தாவீதை போல புத்தி உள்ள ஒரு காரியத்தை கேட்கணும். தேவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்டாலும் ஒன்று குறைந்து விடுவார். தேவன் நமக்கு அப்படி சுத்த இருதயத்தை அவர் சிருஷ்டிப்பாராயிருந்தால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் அந்த ஆலயத்திலே மகிமை அடைவார். மகிமை அடையும் நாம் என்ன நடக்கும் என்று சொன்னால், தேவனுடைய அந்த நன்மை பரத்திலே இருந்து இறங்கி வருகிறதற்கு எந்த தடையும் இருக்க முடியாது. தேவனுடைய அந்த பாத்திரம் சரியாக இருக்கிற தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்படியான ஜீவன் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கட்டும். எனவே தனிப்பட்ட இந்த சரீரமாகிய இந்த வீட்டிலே உண்மை காணப்படும் போது எதிலெல்லாம் உண்மை காணப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அது எல்லாவற்றிலும் உண்மைக்கு பிரேகம் நாங்கள் வாஞ்சப்படுவோம். தேவ சமூகத்தில் நாங்கள் பிரயாசப்படுவோம், ஐக்கியத்தில் நாங்கள் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை நன்மையிலே நடத்துவார். எனவே இரண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். முதலாவது நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்னவென்றால், நாம் தனிப்பட்ட விதத்திலே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வீடு என்பதை பார்த்திருக்கோம். இந்த வீடு மோசே அங்கு உண்மை உள்ளவராக இருந்தது போல இந்த வீட்டிலே எங்கும் உண்மை காணப்பட வேண்டும் என்று சொல்லுவோம். ஒருவருக்கு கண்களே பிரச்சனை, இஷ்டம் போலெல்லாம் பார்த்து கொண்டு தெரிவார், ஆனா தேவேந்திர வசனத்தை எங்கேயாவது போனா உட்கார்ந்து நல்லா கேட்பார் என்று சொன்னா அதுல எந்த பிரயோசனம் கிடையாது. எங்கும் உண்மை என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த தனிப்பட்ட விதத்திலே உண்மை நமக்கு தேவை, அதை நாம் சரி செய்வோம். இரண்டாவதாக நாம் சபையாக கூடியிருக்கிறோம். அதை பார்த்து வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் சிவ வீடு என்று சொல்லப்படும். வஸ்திரத்தில் தொங்கினால் தேவனுடைய இந்த சபை அந்த வீடு நிரம்பிற்று என்று சில வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம். நாங்கள் இப்பொழுது தேவனுடைய வீட்டிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய ஒரு ஐக்கியம் அது தேவனுடைய வீடு என்று சொல்லப்படுது. உதாரணத்துக்காக நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 19:45-46. புதிய ஏற்பாடு 113. பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதனை விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கண்டர் குகை ஆக்கினீர்கள் என்றார். என்னுடைய வீடு ஜெப வீடு எங்கே போய் சொல்ற, தேவாலயத்து வீடு. நாங்கள் தேவாலயமாக கூடி வந்திருக்கிறோம், சபையாக கூடி வந்திருக்கிறோம். இதை பார்த்து தேவன் சொல்ற, இது என்னுடைய வீடு. அங்கே மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தாராம். அப்படியான நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் சபையாய் கூடி வருகிற இந்த ஐக்கியத்திலே ஒரு உண்மை இருக்க வேண்டும். இந்த ஏசாயா 56:7 நாங்கள் வாசிக்கலாம். ஒரு வாசிக்கும் 762 பழைய ஏற்பாடு. நான் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இந்த வார்த்தைப்படி நாம் கூடி வரும் இந்த நிலை, இந்த சபை தேவனுடைய வீடு என்று இந்த வேத பகுதியில் நாங்கள் பார்க்கிறோம். இங்கே நம்முடைய உண்மை எப்படி உள்ளது? உண்மை என்று சொல்லுகிற வழியில இங்கே நாம் கூடி வருகிற வழியிலே தான் தனிப்பட்ட இடத்திலே இருந்து சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்த முடியாது. நாம் கூடி வருகிற வழியிலே தான் சகோதர சிநேகம், அதிலே நான் எந்த அளவுக்கு உண்மையாயிருக்கிறேன் என்பதை பார்க்க முடியும். நாம் கூடி வருகிற இடத்திலே தான் ஒருவர் கனமணிப்படுகிற காரியத்திலே எந்த அளவு உண்மையாயிருக்கிறேன் என்று சொல்ல முடியும். இங்கே ஒரு மூலையிலே நான் இருந்து கொண்டு நான் அவரை கனமணிக்கிறேன், ஓகே என்று
சொல்லி நினைக்கிறதில்லை. நாம் முகமுகமாய் பார்க்கிற வேளையில தான் எப்படி நம்முடைய முகத்திலே ஓடுகிற ரேகைகள் எல்லாம் தெரியும். எப்படியாக நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணுகிறீர்கள், எப்படியாக என்னை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்ற காரியம் இங்கே தான் தெரியும். எனவே அந்த காரியத்தில் நாங்கள் எப்படி உண்மையா இருக்கிறோம், ஒருவரை ஒருவர் கனப்படுகிற காரியம். நாம் பேசும்போது நம்முடைய பேச்சுக்கள் இங்கே தேவனுடைய சபையிலே உண்மையாக இருக்கிறதா, உண்மையை தான் பேசுகிறோமா, அல்லது ஒருவரோடு நான் பேசும்போது கனப்படுகிற போது பேசும்போது உண்மையாய் நான் பேசுகிறேன். தேவன் எல்லாவற்றையும் எனக்கு ஒருவர் சொல்லி தந்தார். ஆதியாகமத்தை வெளிப்படுத்தல் ஒவ்வொரு வசனமா உனக்கு நியாயத்தில் இருக்கிறது. அப்படியே திறந்து வச்சு இந்த வசனத்தை சரியா, இந்த வசனத்தை சரியா, இந்த வசனத்தை சரியா, இந்த வசனத்தை சரியா கேட்பார் என்று செய்ய நான் நினைத்து பார்க்க அப்படித்தான் இருக்கும். தேவன் கேட்டார் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும். ஆனால் நமக்கு விருப்பம், நாம் இந்த பட்டணத்திலே தேவ சபையாய் கூடியிருக்கிறோம். கர்த்தருக்கு என்று சொல்லி ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், இந்த பட்டணத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும், இந்த தேசத்தை கூட நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும், தேவ ராட்சியத்தில் நாங்கள் எல்லாரும் காணப்பட வேண்டும், ஒருவரும் விடப்படக்கூடாது என்கிறது நம்முடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆனால் அது நடந்து வருகிறதாய் இன்னும் காணவில்லை. ஒரு மனிதன் இந்த பட்டணத்தில் இருந்து தேவனுடைய சபைக்குள்ளே வரவில்லை. கர்த்தர் செய்வார். நாம் நம்மை ஆராய்ந்து நம்மை சரி செய்கிற வேளையிலே செய்வார். நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 56:6 இருந்து 6 வாசிப்போம். கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கை பற்றிக் கொண்டிருக்கிற அந்நிய புத்திர அனைவரையும் நான் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகள பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அவர்கள். அப்படின்னா நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிற காரியம் கர்த்தரை நாங்கள் சேவிக்கிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை சேவிக்கிற இந்த காரியத்தில் நமக்கு எப்படி உண்மை எந்த அளவுக்கு இருக்கிறது, நாம் சரியாய் தான் கர்த்தரை ஆராதிக்கிறோமா, சேவிக்கிறோமா இங்கே வருகிற வழியில, இல்லாட்டி பாதி நினைவுகள் வேறு எங்கேயாவது இருக்கிறதா, நாம் விட்டுவது காரியத்திலே இருக்கிறதா, பாலியல் பிள்ளைகளாக இருக்கிறவர்களுடைய நினைவுகள் எங்கே இருக்கிறது, மற்றவர்களுடைய நினைவுகள் எங்கே இருக்கிறது. ஒருமனப்பட்ட இடத்திலே தான் அன்று ஒரு மனமாய் ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். அப்பொழுதுதான் பலத்த காற்றின் முழக்கம் அங்கே உண்டானது, அக்கினி பிளம்பான காரியம் அங்கே உண்டானது. அப்பொழுதுதான் இவர்கள் எல்லாம் பட்டணத்தை இனங்கள்லாம் ஓடி வந்து அங்கே பார்த்தார்களாம், என்ன இங்கே நடக்கிறது, இவர்கள் பேசுகிறது எல்லாம் வினோதமாக இருக்கிறது, நம்முடைய ஜென்ம வாசைகளிலே பேசுகிறார்கள் என்ற காரியம் அங்கே நடக்கிறதற்கு சபையாகிய தேவனுடைய வீட்டிலே ஒரு மனப்பாட்டிலே அந்த ஒரு மனத்திலே அவர்கள் உண்மையாக இருந்தார்கள். நாம் இன்று ஒரு மனத்திலே உண்மையாக இருக்கிறோமா? வருகிற எந்த ஒரு நடத்துகிற காரணம் இங்கே வந்துகிற விட தயவு செய்து நாங்கள் ஒரு மனத்திற்காக ஜெபிப்போம், ஒரு மனப்படுவோம் என்று சொல்லாமல் எந்த ஒரு ஆராதனையும் நமக்கு நடக்கிறது. சொல்ல வேண்டி இருக்கிறது, நாங்கள் ஒரு மனப்படுவோம் என்று சொல்லி பாருங்கள். நம்முடைய எத்தனை வருஷமாக கூடி வருகிறோம், முன்பு வரை நாங்கள் ஒரு மனப்பாடை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் நேசிக்கிறோம், அதில் உண்மை இருக்கிறதா? கர்த்தரை தான் நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் என்று என்னுடைய நேசம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய இதயத்திலே கையை வைத்து நாம் ஒரு விசை நம்மை சோதித்து பார்ப்போம். முதலாவது தேவன், இரண்டாவதை நிலைநிறுத்தும்படியாய் அவர் முதலாவதை நீக்கி போடுவார். நாங்கள் வெட்கப்பட்டு போவோம். தேவனுக்கு முதலிடம் இல்லை என்று சொன்னால் என்னுடைய இருதயத்திலே, என்னுடைய நேசமே என்ற அந்த பகுதியிலே தேவனுக்கு முதலிடம் இல்லையா இருந்தால் வசனம் சொல்லுகிறது இரண்டாவதை, தேவன் இப்பொழுது இரண்டாவது இடத்துல இருக்கிறார். நான் என்னுடைய நேசம் வேறு எங்கேயாவது இருந்தால் அது இப்பொழுது எனக்கு முதலாவது. தேவன் இரண்டாவது இடத்திலே இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது அந்த இரண்டாவதை நிலைநிறுத்தும்படியாய் கிருபையாய் அது நிலைநிறுத்தப்பட்டால் தான் நான் பரலோகத்திற்கு போக முடியும். நான் இந்த பூமியிலே பரதேசியா வாழுகிற இந்த நாட்டில் தேவனுக்கு என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும் என்பதற்காக தேவன் கிருபையாய் என்ன செய்வாராம், அந்த இரண்டாவதை நிலைநிறுத்தும்படியாய் அந்த முதலாவதை நீக்கி போடுவார். அவர் நீக்கும் போது எனக்கு வருத்தமும் துன்பமும் வேதனையும் இருக்கும். எனவே நாங்களே அதை நீக்கி தேவனை முதலாவது வைத்தோமாயிருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நன்மையானதை தருவார். பரத்திலே இருந்து நன்மை உண்டாகி நம்முடைய சபையை நடக்கும், சபை நிரம்பி வழியும், சபையிலே தேவன் செய்ய தடையாயிருக்கிற எல்லா காரியமும் நடக்கும். மரித்தவன் உயிர் தழுகிறது சின்ன பிரச்சனை. நாம் தேவனை முதலாவது வைப்போமாயிருந்தால்
எனவே நாம் தேவனை முதலாவது வைக்கிற அந்த காரியத்திலே உண்மையை கடைபிடிப்போம். இன்னொன்று, அவருக்கு ஊழியக்காரராக இருக்கோம் என்று அவர் இந்த வேத பகுதி சொல்கிறது. நாம் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்திலே தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு சின்ன காரியத்தை செய்தாலும், பாடலை போட்டாலும் சரி, இந்த பாடலை கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணினாலும் சரி, அதை கொண்டு போய் ஒரு கோப்பி எடுத்தாலும் சரி, அது தேவனுடைய பார்வையை அவருடைய வீட்டுக்கு அந்த பிள்ளை ஊழியம் செய்திருக்கிறார். அப்போ அந்த ஊழியத்திலே நான் எப்படி இருக்கிறேன்? தேவன் எனக்கு ஒரு பகுதியை தந்திருக்கிறார். அந்த ஊழியத்திலே நான் எந்த அளவிலே இருக்கேன்? ஒவ்வொருவரையும் நான் பேசுகிறேன். யாரையும் யார் கணக்க போட வேண்டாம். உங்களை பாரு, எங்களை நாங்கள் நியாயம் தீர்த்தால் நாங்கள் நியாயம் தீர்க்கப்படுவோம். நாம் நம்ம நியாயம் தீர்ப்போமான இருந்தால் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். பாருங்கள், சபையிலே நமக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு ஊழியம் இருக்குது. அந்த ஊழியத்திலே நான் எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்கிறேன்? நேரத்தை கொடுப்பதிலே எப்படி இருக்கிறேன்? எனக்கெல்லாம் உண்மையில சொல்றோம்னா, நான் என்னை பெருமைப்படுத்த இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன் என்று சொன்ன உடனே என்னுடைய சிந்தையிலே இடந்ததை தேவனுக்கு முன்னாக நான் சொல்லுகிறேன். நான் நினைத்த ஒரு காரியம், ஆண்டவரே, இனி நான் தவறு விடுவேன், நான் ஒழுங்கீனமாயிருப்பேன் என்று சொன்னால் அது உடைய நாமத்துக்கு தானே அது பாதகம். அப்படி நான் செய்யக்கூடாது ஆண்டவரே, அதற்கு நேராக என்னை நடத்தும் என்று கர்த்தர் கிருபையாய் இதுவரை நாளும் வேதம் என்கிற காரியத்திலே தந்த ஊழியத்திலே உண்மையாக இருக்கிறது உதவி செய்வார் இருக்கிறார், உதவி செய்தவன் வருகிறார் என்றதை நான் சொல்கிறேன். அதேபோல் நம்ம ஒவ்வொருவரும் செய்வார். நாம தான் நம்மை ஒரு கால் ஆராய்ந்து ஆண்டவர் ஆனந்த காரியத்தில் இல்லை அப்படின்னா நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சமூகத்தில் தாவீது கேட்டது போல கேட்டால் தேவன் சொல்கிறார், இங்கே உன்னுடைய பிழை இருக்கிறது, இங்கே நீ சரி செய்ய வேண்டும். ஒருவேளை ஒரு தாமதமாகி வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 12 மணி ஆராதனைக்கு ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செய்ய வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் எடுப்பாங்க, என்னுடைய சேர்ந்து ஒழுங்கு பண்ணுறோம். நாங்கள் இந்த மண்டபத்தை ஒழுங்கு பண்ணுகிறவர்கள். அப்போ மண்டபத்தை ஒழுங்கு பண்ணுறது 12 மணி. ஆனால் 12 மணிக்கு வர வேண்டிய சகோதரன் நாங்கள் 2 பேரும் வைத்துக் கொள்வோம். நான் வந்து விடுவேன் 12 மணிக்கு. அந்த சகோதரன் மாறால் 12:45 என்று சொன்னால் என்னுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பதால் தாழ்மையா இருக்கணும், அவரை பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, போகுமா காரியங்கள் எல்லாம் இருக்காது. அவர்களே அதை சொல்லித்தரது எல்லாம் அப்படி செய்யக்கூடாது. ஆனால் அவர்கள் என்னை என்ன செய்திருக்கிறார்கள்? கோபப்படுத்தி இருக்கிறார்கள். தேவனுக்கு உண்மையாக இல்லை. அப்படியான நான் அந்த காரியத்தில் நாங்கள் இதெல்லாம் சின்ன காரியத்தை நான் சொல்லுகிறேன். உங்களுக்குள்ளே பெரிய காரியங்கள் இருக்கலாம். இங்கே நான் தேவ சபையிலே நான் உண்மை இல்லையா, அதிலே நான் உண்மையை கடைபிடிக்க முடியல, உண்மையை உருவாக்க முடியல, உண்மையை விரும்ப முடியல. தேவன் என்ன செய்வார்? நமக்கு நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய சபையை அவர் ஆசீர்வதித்து பெருக்குவார் என்பதே அந்த சந்தேகம் கிடையாது. இந்த காரியத்தில் நாம் உண்மையாக இருப்போம். எனவே பாருங்கள், சபை என்று சொல்லுகிற வேளையில நம்முடைய சபையில நாம் என்ன செய்கிறோம்? இன்னொரு காரியம் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது, சிலதுகளை நான் சொல்லுகிறேன். பாருங்கள், நாங்கள் இப்போ கூடி வருகிறோம், ஆராதனை வைத்திருக்கிறோம், உபவாச கூட்டம் வைத்திருக்கிறோம், வேத படிப்பு வைத்திருக்கிறோம். உபவாச கூட்டத்தை எடுத்துக்கொண்டால் நாம் கூடி வருகிறோம். எந்த அளவுக்கு நாங்கள் சபையிலே ஐக்கியத்தில் உள்ளவர்கள் அந்த உபவாச கூட்டத்தை வாஞ்சியாய் தேடி வருகிறோம். உபவாசம் மாத்திரம்தான் நாங்கள் பிறருக்காய் ஜெபிக்கிறோம். வேத படிப்பில் நாம் வந்து கற்றுக்கொண்டு தேவனை எப்படி பற்றுகிறது என்பதை படித்துக் கொள்கிறோம். ஆராதனை வந்து தேவனை ஆராதித்து ஒரு படிப்பை கண்டு நாம் என்னத்தை செய்ய வேண்டும் பார்க்கிறோம். ஆனால் உபவாச கூட்டம் மாத்திரம்தான் நாம் பிறருக்காய் மற்றவர்களுக்காய் நாம் செயல்படுகிற ஒரு இடம். அந்த இடத்தை எத்தனை பேர் வாஞ்சியாய் தேடுகிறோம். ஒரு மூட் வந்தால் சிலர் வருகிறோம். நான் சொல்லுகிறது அந்த ரெகுலராய் வராதவர்கள், இப்ப ஒரு வெக்கேஷனுக்கு போனவர்கள், இல்லாட்டி ஒரு அவசர காரியங்களுக்காக போனவர்களை குறித்து நான் பேசவில்லை. நாங்கள் அவருடைய ஒரு காரியத்தை பேசும்போது கோபம் வரக்கூடாது, நாங்கள் கோபம் கொள்ளக்கூடாது. ஒரு விஷயம் ஆராய்ந்து பாருங்கள். தேவன் அந்த காரியத்துக்கு நாம் வந்தோம். பெண் என்ன செய்தாலும் முக்காடு எடுத்துக்கொண்டோம். நாங்கள் இந்த காரியத்தை செய்து பார்ப்போம். தேவன் ஆண்டவரே, ஏன் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை? நான் செய்து பார்க்க போகிறேன் ஆண்டவரே. இதற்கு எப்படி நாங்கள் முன்னுக்கு காலை வைக்கிற வழியிலே தேவன் தனிப்பட்ட வாழ்க்கையும் சபையிலும் நிச்சயமாய் ஆசீர்வதித்து தருவார். நாங்கள் தான் காரியம். எனவே இந்த பட்டணத்தை இனங்களை திருப்புவதற்கு, நம்முடைய சொந்தங்களை திருப்புவதற்கு சபை கூடி வருதல், அதாவது உபவாச கூட்டம் மிக அவசியமாக இருக்கிறது. வரும் நாட்களே அதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுகிற வழியிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் இடையிலே வந்து இடையிலே போகிறோம், விரும்பினால் வருகிறோம்,
ஒரு பீரியட் ஒன்று இருக்குது, விரும்பினால் ஒழுங்காய் சில உபவாசம் கொடுத்து போவோம். இன்னொரு பீரியட் இருக்குது, அங்கே போய் என்னத்தை கண்டது வருவார், செல்லும் பிரதர் பாடுவார், ஜெராட்டும் ஜெயிப்பார், ராஜாவும் இந்த ஜீவன் செய்வார், அவர் அடிப்பார், இவர் அடிப்பார் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு நாம் விருப்பமாயிருந்தால் நாம் காலத்தை வீணடித்து நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருந்து விடுவோம். எனவே கர்த்தர் நம் வாழ்வில் தந்த இந்த உபவாச கூடுகையை, பிறர் நலனுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கூடுகையை நாம் மறுநாட்களில் நாம் உண்மையாக வந்து நாங்கள் கூடுவோம் என்றால் நம்முடைய வாழ்வும் சபையிலும் தேவன் பெரிதான காரியத்தை செய்வார். நன்மை பிதாவிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வரும். 1 தீமோத்தேயு 2:1-4 வாசிக்க விட 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-4. 286 புதிய ஏற்பாடு. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். இங்க பாருங்க, இந்த இது நமக்கு தெரியும், நாங்கள் நேரமாக இந்த காரியம் நமக்கு தெரியும். என்ன நாங்கள் அங்கே வந்து நாங்கள் செய்கிற காரியத்தை இங்கே பார்க்கிறோம். நாங்கள் பிரதானமாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியம், அங்கே போயிட்டு நீங்கள் பிறருக்காய் நாங்கள் செய்கிறதற்காக வந்து இருக்கிறோம். எனவே அந்த காரியத்தை நாங்கள் கொடுக்கிறவடைய தேவன் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதுதான் நாம் உபவாச நாட்களில் வந்து அங்கே நாங்கள் செய்கிற ஒரு காரியம், மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற காரியம். பாருங்கள், எஸ்தர் 4:14 எஸ்தர் 4:14 628 பழைய ஏற்பாடு. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிந்து விடுவோம். வசனம் நம்மை பயப்படுத்துகிறதா இருந்தால் அங்கே ஒரு உண்மை உண்டு. நாம் மற்ற ஜனங்களுக்காய், நம்முடைய ஜனங்களுக்காய் வந்து நாம் ஜெபித்து நாங்கள் அவர்களை ரட்சிப்புகளை கொண்டு வருவதற்கு இது ஒரு சந்தர்ப்பம் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அதை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் தேவன் போதுமான சபையை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆத்துமாக்கள் அங்கே போகும், நாம் வெறுங்கையோடு போவோம். பரலோகம் போனால் சந்தோஷம், அங்கேயே போகவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமானதாகவே இருக்கும். எனவே நாமும் நம்முடைய ராஜாவாகிய தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் துணிகரமாய் போவோம். ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுகிற வேளையிலே தேவன் அங்கே நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறவராய் இருக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? யோபு 42:10 சொல்லப்படுகிறது. அங்கே சொல்லுகிறார் 42:10, யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காய் வேண்டிக் கொண்டார், அப்பொழுது தேவன் அவருடைய சிறையிருப்பை நீக்கினார் என்றார். பாருங்க, நாங்கள் வந்து அங்கே செவித்து மற்றவர்களுக்காய் நாங்கள் பாடுபடும் வேளையிலே தேவன் நம்முடைய சிறையிருப்பை நீக்கி நம்மை நன்மையினால் நிறைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, நாம் கூடும் தேவனுடைய வீட்டில் இன்னும் ஒரு காரியம் ஒன்று, கொடுப்பனவு என்கிற காரியம். இந்த கொடுப்பனவை குறித்து நான் ஒன்று சொல்லுவேன் என்றால், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிறது தேவனுடைய வாக்கு. எதை நாங்கள் சொல்லுகிறேன்னா, தசமவாதத்துக்கு நான் நேராக வருகிறேன். பாருங்கள், தசமவாதம் கொடுக்கிற இந்த காரியமும் சபை ஐக்கியத்திற்கு தேவை. வாகனம் விட்டு ஆக்களை ஏற்ற வேண்டும், ஒழுங்குகள் படுத்த வேண்டும், மண்டபத்துக்கு என்று சொல்லி தேவன் தேவை இருக்கிறது. தேவைக்காய் நாம் கேட்கவில்லை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்திலே உண்மையாயிருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன, நாங்கள் அப்படின்னா உண்மையா இல்லையா? நாங்கள் ஒரு விஷயம், சில காரியங்களை சொல்லுகிறேன், நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். நான் உண்மையாகத்தான் அந்த கொடுப்பனவிலே இருக்கிறேன் நான். எனவே நாம் கொடுப்பனவை என்கிற வேளையிலே தசமபாகம் என்று சொன்னால் 10 பங்கு. இந்த 10 பங்கை நாங்கள் எப்படி கொடுக்கிறோம்? சில வேளை இந்த தசமபாகியத்தை பார்த்தால் 12 மாதமும் உதாரணத்துக்கு சொல்லுவோம் 125 ஈரோன்னு சொன்னா 12 மாதம் 125 ஈரோக்கள் தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், இது தசமபாகம் கிடையாது. நானும் ஒரு குடும்பஸ்தனாய் வந்தபடினால் ஒரு சில காரியங்கள் எனக்கு தெரிகிறது. அங்கே 3 மாதத்தவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு பணம் போடுகிறார்கள். பிள்ளைகளுடைய பணத்திலும் அதுவும் நம்முடைய வருமானம், அதுவும் நாங்கள் தசமமாக கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்து பாருங்கள், என்ன இவர் காசு பறிக்கிறார் என்று யோசிக்காமல் நீங்கள் கொடுத்து பாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதம். ஏன்னா கொடுத்து ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களின் சாட்சியாக நாங்கள் இருக்கிறபடியாக நான் சொல்லுகிறேன். அந்த தேவனுடைய காரியத்தை கொடுக்கிறது நான் பின்னிருக்கிறேன். தேவன் வருகிற எல்லாரும் கொடுத்து தேவனை அந்நியமாய் கொடுக்கிற அளவுக்கு என்ன இந்த வருமான காரியத்தை மட்டும் ஆசீர்வதித்து இருக்கிறார். அதற்காக பணம் கேட்டு வராதீர்கள். காரணம், வரவு எவ்வளவோ அவளுக்கு அதிகமாக செலவு. ஆனால் நாங்கள் அந்த செலவுக்காக பணத்தை நான் கொடுக்கிறது தேவனுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் என்னை என்னுடைய வேலை ஸ்தலத்திலும் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார்.
பாருங்கள், நமக்கு பிளாஸ்டிக் என்ற ஒரு காரியத்திலே வந்து நாங்கள் திரும்ப பணம் பெற்றுக்கொள்ளும். எத்தனை பேர் அதிலே நாங்கள் தசமபாகம் கொடுக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் வேற என்ன சொல்லுவோம், தசமபாகம் இருக்க, பிள்ளை பணம் இருக்கிறது, வேலை செய்கிறவர்களுக்கு போனஸ் என்று இருக்காங்க. இந்த முறை என்னுடைய சம்பளத்திலே அரைவாசியை விட கூட போனஸ் தந்தாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நான் என்னுடைய வேலை ஸ்தலத்துக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய அந்த முதலாளிக்காக நான் ஜெபிக்கிறோம். தேவன் அதற்காக நான் நம்புகிறேன். என் நிமித்தமே அந்த வேலைத்தளம் ஆசீர்வதிக்கும். நாங்கள் ஒரு சில கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அங்கே வேலை செய்கிறோம். மற்ற மக்களும் சேர்ந்து நான் ஒருவன் தான் காமினேன். ஆனால் தேவன் அங்கே கொடுக்கிற வழியில் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறார். அந்த கம்பெனி நல்ல ஓகோன்னு வளர்ந்திருக்கிறது. தேவன் ஆசீர்வதிக்கிறார். நாம் அதிலே கொடுக்கிறோமா? நாம் நம்முடைய வருமானங்களை ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போம். எனவே இவற்றிலே நாங்கள் கொடுக்கும் போது தசமபாகத்திலே உண்மையாக இருக்கிற வழியிலே, கொடுப்பவர்களை உண்மையாக இருக்கிற வழியிலே தேவன் அமுக்கி கொல்லிக்கு சரிந்து விடும்படி நம்மை நடந்து தருகிறதற்கு அவர் போதுமானவர். சொல்லுகிறார், அந்த நன்மையை அவர் நமக்கு தருவார் என்று சொல்லி நாங்கள் 3வது காரியத்தை வேகமாய் பார்த்து முடித்துக் கொள்வோம். நாங்கள் முதலாவது பார்த்திருக்கோம், தனிப்பட்ட விதத்திலே ஒரு தேவனுடைய மனிதன் வீடாக இருக்கிறான். அங்கே உண்மையான என்ற காரியம் இருக்க வேண்டும். தேவன் நன்மையானதை தருவார். 2வது நாங்கள் பார்த்தோம், தேவனுடைய சபையாய் நாங்கள் கூடி வருகிற வேளையிலே அந்த தேவனுடைய வீட்டிலே நாங்கள் உண்மையாய் இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும். எங்கும் மோசே உண்மையாக இருந்தது போல உண்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு நன்மையை பரத்திலே இருந்து தருவார் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம். 3வது நாம் வாழ்கிற இந்த பூமியை குறித்து, பூமியானது தேவனுடைய வீடு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அங்கே வாசிக்க மல்கியா 1:11 நாங்கள் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அதன் அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார். என்னுடைய நாமம் அந்த ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். அது எப்படியா இருக்குமா? சூரியன் உதிக்கிற அந்த திசையிலிருந்து அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். அந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி வரை அங்கே தூபமும் காணிக்கையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்லுகிறது. எனவே தேவன் அங்கே விரும்புகிறார், அந்த உலகத்துக்குள்ளாய் நாங்கள் போகிற வேளையிலே அங்கே பார்க்கிறோம், அந்த உலகத்துக்குள்ளே நாம் எப்படி உண்மையாய் இருக்கும். உலகத்துக்கிடையே நாங்கள் போகிறோம். ஒரு கத்திரப்படியிலே நான் திங்களில் இருந்து வருகிற வெள்ளி மட்டும் உலக பிரகாரமாய் மற்ற இனங்களோடு தான் நான் ஜீவிக்க போகிறேன். சனி ஞாயிறு மட்டும்தான் நாங்கள் சபை ஐக்கியமாய் செய்து வருகிறோம். மற்ற நாட்களிலே உலகத்துக்கிடையே இருக்கிற நாங்கள் எப்படியாய் அங்கே நம்முடைய உண்மையை பாதுகாத்துள்ள வேலைக்கு போகிறோம், பாடசாலை போகிறோம், கடை சந்தி என அப்படியாய் நாங்கள் போகிறோம். அங்கே நம்முடைய உண்மை எப்படி உள்ளது? எங்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் அங்கே மகத்துவம் உள்ளதாக காண்பிக்கப்படுகிறதா? அல்லது என் நன்மை நிமித்தம் நாம் மற்றவர்கள் மத்தியிலே நடமாடுகிறது நிமித்தம் நம்முடைய தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது? நான் எப்படி காட்சி அளிக்கிறேன் இந்த உலகத்திற்கு? அங்கே என்னுடைய உண்மை எப்படி இருக்கிறது? தேவன் நன்மையை தர பரத்திலே உண்டாகிற அந்த யோதிகள் பிதாவுடைய நன்மை எனக்கு வந்து சேர, சபைக்கு வந்து சேர நான் இந்த உலகத்துக்குள்ளே எப்படி இருக்கிறேன்? என்னை பார்த்து இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த உலகம் நான் எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக அங்கே காணப்படுகிறேனா? நடந்து கொள்ளும் முறையிலே இவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறார்களா? அல்லது இவரும் அவர்தான் என்று சொல்லி ஏளனமாய் பேசுகிறார்களா? எப்படி நாம் நம்முடைய தேவனை எங்கே காண்பிக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தேவனுக்கு ஜனத்தை, நம்முடைய தேவனை அந்த ஜனங்களுக்கு காட்டி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்ல தேவனையை காட்டி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? நிச்சயமாய் நாம் போகிற இடத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று சொன்னால் இந்த ஜனம் எப்படி அதிகமாக ரட்சிக்கப்படும். தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். நாம் உலக மக்கள் மத்தியில் நான் ஒரு கிறிஸ்தவ பிள்ளை என்பதை காண்பிக்க வைக்கப்பட வேண்டாம். நான் என்னுடைய வேலைஸ்தலத்திலே நான் வேதாகமத்தை கொண்டு போய் என்னுடைய பௌச நேரத்திலே வாசிக்கிறோம். அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன், நான் ஒரு ரட்சிக்கப்பட்டவன், மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ள கிறிஸ்தவன். அதனால் எனக்கு ஒரு சில ஜெப கோரிக்கைகள் அவர்களே தந்திருக்கிறார்கள். என் மத்தியிலே சமீபத்திலே என்னோட வேலை செய்கிற ஒரு பெண், அவள் தனக்கு ஏற்பட்ட வியாதியை குறித்து
மிகவும் பயந்து ஒரு நாள் திடீர்னு வேலைக்கு வரவில்லை. ஏன் நீ நேற்று வேலைக்கு வரவில்லை என்று சொன்னால் எனக்கு கேன்சர் வரும்னு சொல்லி நான் பயந்து நான் அப்படியாய் படைத்துவிட்டு நான் அடித்து சொல்லிவிட்டு விட்டேன். நான் சொல்ல உனக்கு கேன்சர் இருக்க முடியாது, நான் உனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்வதற்கு முன்னம் அவளின் இடத்தில் சொன்னால், தயவு செய்து நீ எனக்காக ஜெபித்துக் கொள், நீதானே சொல்லுகிறாய் நான் வியாதி என்று சொன்னே நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறேன், நீ ஜெபித்துக் கொள் என்று. நாங்கள் வாலிப பிள்ளைகள் பாடசாலை நேரங்களிலே பாடசாலைக்கு போகிற இடத்திலே நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா, நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன், நீ ரட்சிக்கப்படு, நீ ரட்சிப்பு அந்த கிறிஸ்துவை நீ அறியவில்லை என்று சொன்னால், நீ மரித்தாயாய் இருந்தால் நீ போகிற இடம் பரிதாபமான பாதாளத்துக்கு போய்விடுவாய், மறுபடியும் பிறக்கிறவன் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வர முடியும் என்று சொல்லி நாம் சாட்சி கொடுக்கிறோமா? நாம் கேள்விப்படுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் வாலிப சமுதாயத்தை சொல்லுகிறேன், வாலிப சமுதாயம் தேவனுடைய ஆலயத்திலே ஒரு பேரோடு இருக்கிறார்கள், வெளிமக்கள் மத்தியிலே இன்னொரு பேரோடு இருக்கிறார்கள். எத்தனை பரிதாபமான காரியம்! இங்கே இந்த பிள்ளைகள் மத்தியிலே தேவன் இந்த பிள்ளைகள் சேர்ந்து கூடி வருகிற இந்த இடத்திலே ஒரு மனப்பாடு இருக்குமா? தேவன் ஆசீர்வதிக்க முடியுமா? இது பெரிதான ஒரு கேள்வி. எனவே பிள்ளைகளாகிய நாம் பிள்ளைகள் வெளியிடங்களுக்கு போகிற வழியிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம். இதற்கு மாறாக நடந்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மை வராது, கோடலும் மாறுபாடுமான காரியம்தான் நடக்கும். எனவே நீங்கள் இதில் மிகவும் அவதானமாக இருங்கள், வாலிபர்களும் சரி வயதிலும் சரி. தேவன் நம்மை மகிமையான காரியத்துக்குள்ளாக நடத்தும்படியா நாம் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 2:15 இருக்கிறது. இந்த உலகத்தை குறித்து புதிய ஏற்பாடு. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கவடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. கோணல் மாறுபாடானதான இந்த உலகம், அங்கேதான் நாங்கள் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நாம் அப்படி அவர்கள் மத்தியில் நடப்போம் சொன்னால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க எந்த தடையும் இருக்க முடியாது. எனவே நேரமாகிறபடினால் நாங்கள் முடிந்து கொள்வோம். நாங்கள் பார்த்திருக்கிறோம், 3 நிலைகளை பார்த்திருக்கிறோம். தேவனுடைய வீடு என்கிறவர்கள் ஒரு தனி மனிதன், தேவனுடைய வீடு சபை கூடி வருதல், தேவனுடைய வீடு இந்த உலகம், வானமும் பூமியும் அவனுடைய நிறைவு, பூமி அவருடைய நிறைவாய் இருக்கிறது. தேவன் அங்கேதான் நம்மை அனுப்புகிறார், ஓய்நாயகர்களை அனுப்புகிறது போல அங்கே நான் எப்படியாய் இருக்கிறேன் என்பது நம்முடைய கருத்திலே தான் இருக்கிறது. நாம் அங்கேயும் நம்மை சரி செய்து நாம் பரிசுத்தமாய் தேவனுக்கு உண்மையாய் இருக்கிறவர்களே தேவன் நன்மையிலே நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். எனவே நாங்கள் அமைதியாக எழுந்து